ரூமியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். எனக்கு புரிந்ததை விளக்க எளிதாக உள்ளவைகளை மட்டும் நாம் இங்கு பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட பொன்மொழி ஒன்றினை இப்பொழுது பார்க்கலாம். இக்னோர் தோஸ் தட் மேக் யூ ஃபியர்ஃபுல் அண்ட் சேட். நம்மை பயமுறுத்துபவர்களையும் வருத்தப்பட செய்பவர்களையும் நிராகரித்து விடுங்கள். அவர்களுடன் சேராதீர்கள், அவர்கள் வழியில் செல்லாதீர்கள், அவர்களை உங்களிடம் நெருங்க விடாதீர்கள். They degrade you back toward disease and death. அவர்கள் நம்மை வியாதியிலும் இறப்பிலும் கொண்டு சேர்த்து விடுவார்கள். இதில் ஒரு முக்கியமான தகவல் மறைந்திருக்கிறது. நம்மை பயப்பட வைப்பவர்கள், வருத்தப்பட வைப்பவர்கள் நமது உள்ளத்தில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறார்கள். அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் நாம் வியாதிக்கு உண்மையான காரணம். வியாதிக்கு காரணம் நாம் உண்ணும் உணவு அல்ல, சுவாசிக்கும் காற்றும் அல்ல. நம்ம வியாதிக்கு முக்கியமான மூல காரணம் நம் மனதில் உள்ள எண்ணங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் வியாதி ஒருவருக்கு நிச்சயம். அவர் எப்பேற்பட்ட உணவை பார்த்து சாப்பிட்டாலும் எப்படியாவது உடலுக்குள் வியாதி வந்து இருந்துவிடும். அவரை அழிவுக்கு கூட்டிக் கொண்டு செல்லும். ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் அடிப்படை. மனம் சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு எந்தவித வியாதியும் வராது. இது ரூமியின் பொன்மொழிகளில் ஒன்று. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.